Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். செய்திச் சுருக்கம். மூளையை தின்னும் அமீபா பரவல், சபரிமலை பக்தர்களுக்கு எச்சரிக்கை. கேரளா சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இந்த ஆண்டுக்கான மண்டல பூஜை நாளை ஆரம்பமாகிறது. மண்டல பூஜை காலத்தில் 41 நாட்கள் கோவில் திறந்திருக்கும். தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனத்திற்கு வருவார்கள். இந்நிலையில் கேரளாவில் சில இடங்களில் மூளையை தின்னும் அமீபாவால் காய்ச்சல் பரவி வருகிறது. சபரிமலை வரும் ஐயப்ப பக்தர்களுக்காக கேரள சுகாதாரத்துறை சில வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. சபரிமலை வரும் வழியில் ஆறுகளில் குளிக்கும் போது மூக்குக்குள் நீர் செல்லாமல் பக்தர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே உள்ள பிரச்சனைகளுக்கு மருந்து எடுத்துக்கொள்பவர்கள் அவற்றை தொடர்ந்து சாப்பிட வேண்டும். மருத்துவ சிகிச்சையில் இருப்பவர்கள் அதற்கான ஆவணங்கள் மற்றும் மருந்துகளுடன் பயணிப்பது அவசியம். சபரிமலை யாத்திரை புறப்படும் முன் நடைபயிற்சி போன்ற எளிதான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். மலை ஏறும்போது மெதுவாகவும் இடைவெளி விட்டும் ஏற வேண்டும். கொதிக்க வைத்த நீரையே குடிக்க வேண்டும். சன்னிதானம், பம்பை ஆகிய இடங்களில் அவசர இதய சிகிச்சை மையம் செயல்படும். பந்தளம், அடூர், பத்தனம்திட்டா, வடசேரிக்கரா ஆகிய இடங்களில் சிறப்பு மருந்தகங்கள் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடிவாரம் முதல் 16,000 அடி வரை சீன எல்லையில் மிரட்டல் சம்பவம். அருணாச்சல பிரதேசத்தில் இமயமலையை ஒட்டிய காமங் செக்டார் மலைப்பகுதி சவாலானது. கணிக்க முடியாத வானிலையை தாண்டி அங்கு இரவு பகலாக இராணுவ வீரர்கள் எல்லையை காக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சீனாவை ஒட்டி கடல் மட்டத்திலிருந்து 16,000 அடி உயரத்தில் இருக்கும் இந்த போர்க்களத்தில் பொருட்களை கொண்டு செல்வது அவ்வளவு எளிதல்ல. அதிலும் பனிக்காலங்களில் மலை முழுதும் சூடும் பனி, இயற்கை பேரிடர்கள் ஆகியவை இராணுவத்துக்கு பெரும் சவாலாக உள்ளது. இதனால் மலை அடிவாரத்திலிருந்து உச்சியில் உள்ள வீரர்களுக்கு கடும் பனிப்பொழிவில் நடைபயணமாகவே பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டன. அந்த வகையில் மனித ஆற்றலும் நேரமும் விரயமானது. தவிர இயற்கை பேரிடர் காலங்களில் அடிவார முகாமிலிருந்து உச்சியில் உள்ள போர்க்களத்திற்கு எந்த பொருளையும் எடுத்து செல்ல முடியாத நிலை உண்டாகிறது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் இந்திய இராணுவத்தின் கஜராஜ் காப்ஸ் படைப்பிரிவு மோனோ ரயில் போக்குவரத்தை உருவாக்கியுள்ளது. இரவு பகல், மழை வெயில் என மோசமான வானிலை குறுக்கிட்டாலும் இந்த ரயில் போக்குவரத்து நிற்காது. இதன் மூலம் வீரர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், ஆயுதங்கள், இராணுவ தளவாடங்களை எளிதாக எடுத்து செல்ல முடியும். இதற்காக அடிவாரத்திலிருந்து மலை உச்சி வரை தண்டவாளம் அமைக்கப்பட்டு இராணுவத்துக்கான மோனோ ரயில் போக்குவரத்து துவங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறையும் 300 கிலோ எடை வரை இதில் எடுத்து செல்ல முடியும். ஹெலிகாப்டர் தரையிறங்க முடியாத இடங்களில் விபத்துகள் ஏற்பட்டால் பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக அடிவார முகாமுக்கு அழைத்து வர இது பெரிதும் உதவும். பருவநிலை மோசமாக இருக்கும் காலத்திலும் தங்குதடையின்றி பொருட்களை எடுத்து செல்லும் வகையில் மோனோ ரயில் போக்குவரத்து முறையை அட்டகாசமாக உருவாக்கியுள்ளது இராணுவம். பொதுவாக மோனோ ரயில் என்பது வழக்கமான ரயிலை போன்று இரு தண்டவாளத்தில் பயணிக்காது. அகலமான இரும்பு கம்பியின் இரு பக்கங்களையும் இறுக பற்றியபடி ஒற்றை தண்டவாளத்தில் இந்த ரயில் பயணிக்கும். இதனை குறுகிய இடத்திலும் செங்குத்தான பாறைகள் மீதும் சுலபமாக அமைக்க முடியும். கட்டுமான செலவும் குறைவு. நகர்ப்புறத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கத்திற்காக வந்தது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் இந்த சேவை தற்போது நடைமுறையில் உள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு 9 மாவட்டங்களில் இன்று கனமழை. இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் தென்மேற்கு வங்கக்கடலில் புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி வடகிழக்கு பருவமழையை தீவிரப்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் சில இடங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் சில இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வரும் 21ஆம் தேதி வரை மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளது.
கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதற்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விழுப்புரம் மாவட்டம் மற்றும் புதுச்சேரியில் இன்று கனமழை பெய்யலாம். காஞ்சிபுரம், விழுப்புரம், செங்கல்பட்டு, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் நாளை மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. சென்னை, திருவள்ளூர், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களில் சில இடங்கள் மற்றும் காரைக்காலில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல், தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் இன்றும் நாளையும் சூறாவளி காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டை விடும் ஸ்டாலின், கோட்டையை மீண்டும் பிடிப்பதா? தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழகத்தில் ரூபாய் 1720 கோடி முதலீடு செய்யவிருந்த தென்கொரிய நிறுவனம் வாசன் தற்போது தமிழகத்தை விட்டு ஆந்திராவில் முதலீடு செய்ய விரும்புவதாக அறிவித்த தேதி அறிவீர்களா? தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று வீண் பேச்சு பேசும் முதல்வர் அவர்களே, உங்கள் விடிய அரசாங்கத்தின் விளைவாகத்தான் தமிழக இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய 20,000 நேரடி வேலைவாய்ப்புகள் இன்று பறிபோயுள்ளன. புலி வருது என்பது போல ஒவ்வொரு முறையும் தாங்கள் முதலீடு வருகிறது என்று விளம்பரம் வெளியிடுவதும், பின் அந்த முதலீடு அண்டை மாநிலத்திற்கு சென்றுவிட்டதாய் செய்தி வருவதும் தொடர்கதையாகி வருகிறது. முதலீட்டை ஈர்க்கிறேன் என வெளிநாடுகளுக்கு பயணம் சென்றுவிட்டு வெறுங்கையுடன் திரும்புவது, தானாக கிடைத்த முதலீட்டையும் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காது கோட்டை விடுவது, தமிழகத்தின் எதிர்காலத்தை சிதைப்பது என மும்முரமாக இருக்கும் நீங்கள் மீண்டும் ஒரு முறை ஆட்சி கோட்டையை பிடித்து தமிழகத்தை தலைநிமிர செய்வேன் என்று கூறுவதை நினைத்தால் சிரிப்புதான் வருகிறது முதல்வரே என நயினார் நாகேந்திரன் அறிக்கையில் கூறியுள்ளார். விமானத்தில் இருமுடி எடுத்து செல்ல அனுமதியுங்கள். விமானம் மூலம் சபரிமலை செல்லும் பக்தர்கள் தங்களின் இருமுடியை விமானத்தில் எடுத்து செல்ல அனுமதிக்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தினார். இந்துக்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி பாடுபடுகிறது என்று சொல்லுகிறது. இந்துக்களுடைய கட்சி என்று சொல்லுகிறார்கள். நானும் இந்துதான். ஆனால் சபரிமலைக்கு செல்லுகின்ற யாத்திரிகள், பக்தர்களுக்கு விமானத்தில் இருமுடி எடுத்து செல்ல அனுமதி இல்லை என்று இந்த ஆண்டு அறிவித்ததாக தகவல் வந்திருக்கிறது. அப்படி என்றால் இவர் இந்துக்களுக்கு ஆதரவானவர்களா, இந்துக்களின் பக்தர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவர்களா என்பதை நான் இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். இதற்காக இந்துக்களுக்கு எதிரான இந்த நடவடிக்கையை பாரதிய ஜனதா கட்சி எடுக்கிறது. விமானத்தில் ஏன் இருமுடி எடுத்து செல்வதற்கு அனுமதிக்கவில்லை? உடனடியாக குறிப்பாக தென்னிந்திய பக்தர்கள், வெளிநாடுகளிலிருந்து வரும் பக்தர்கள் எல்லாம் இதில் மிகப்பெரிய கவலை அடைந்திருக்கின்றனர். அவர்களுடைய நோக்கம் இறைவனை வழிபட வேண்டும், எல்லா இறைவனையும் வழிபட வேண்டும் என்று தான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கொள்கை கோட்பாடு. ஆகவே இந்துக்களுக்காக குரல் கொடுக்கிறோம், இந்துக்களுக்காக இந்த இயக்கம் இருக்கிறது என்று சொல்லுகின்ற பிரதமர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு சபரிமலைக்கு செல்லுகின்ற யாத்திரைகள் இருமுடியை விமானத்தில் கொண்டு செல்ல இவ்வளவு காலமாக இருந்தது போல் இந்த ஆண்டும் அனுமதிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்துக்களுக்கு விரோதமான கட்சி என்பதை மக்கள் இதை தெளிவுபடுத்துவார். வரவேற்க தகுந்தது. எல்லோரும் சேர்ந்து ஜனநாயக சக்திகள்லாம் எஸ்ஐஆருக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். காங்கிரஸ் வரவேற்கிறது. பல ஆண்டுக்கு பிறகு சந்திப்பு. 2 மாணவர்களுக்கு சோக முடிவு. திருப்போரூர் அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் திருச்சியைச் சேர்ந்த கேதன்குமார், நிகில் ஆனந்தன் 1ஆம் ஆண்டு படித்து வந்தனர். இவர்களுடன் பள்ளியில் படித்த 10 மாணவர்கள் ஆந்திராவில் இருந்து திருப்போரூர் வந்தனர். கல்லூரிக்கு சென்று கேதன்குமார் ஆனந்தனை சந்தித்தனர். பிறகு எல்லாரும் கோவலம் கடற்கரைக்கு சென்று குளித்தனர். அப்போது கேதன்குமாரும் நிகில் ஆனந்தனும் ராட்சத அலையில் இழுத்துச் செல்லப்பட்டனர். மற்ற மாணவர்கள் இருவரையும் காப்பாற்ற முயன்றனர். ஆனால் கேதன்குமாரை மட்டும் மீட்க முடிந்தது. பேச்சு மூச்சில்லாமல் கிடந்த அவரை திருப்போரூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவரை பரிசோதித்த டாக்டர்கள் ஏற்கனவே மூச்சு திணறி இறந்துவிட்டதாக கூறினர். கடலில் மூழ்கிய நிகில் ஆனந்தனை மீனவர்களும் தீயணைப்பு வீரர்களும் தொடர்ந்து தேடினர். இன்று காலை நிகில் ஆனந்தன் உடல் கோவளம் அருகே உள்ள கடற்கரையில் கரை ஒதுங்கியது. 2 மாணவர்களின் சடலங்களும் பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. பள்ளியில் ஒன்றாக படித்த மாணவர்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்த போது 2 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்ததால்
மற்ற மாணவர்கள் கதறி எழுதனர். வீதிதோறும் டாஸ்மாகை திறந்துவிட்டு 208 அரசு பள்ளிகளை மூடிவிட்டார்கள். திமுக ஆட்சியில் வீதிதோறும் டாஸ்மாகை திறந்துவிட்டு 208 அரசு பள்ளிகளை மூடிவிட்டார்கள் என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் குற்றஞ்சாட்டினார். நடைபெற்று கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வீதிகள் தோறும் சாராய கடைகளுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தில் 1% கூட அரசு பள்ளிகளுக்கு கொடுத்திருந்தால் இன்றைக்கு அரசு பள்ளிகள் மூடு விழா கண்டிருக்காது என்பது மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. தற்போது இந்த ஆண்டில் மட்டும் 208 பள்ளிகளுக்கு அரசு பள்ளிகள் மூடு விழா கண்டிருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. வீதிகள் தோறும் டாஸ்மாக் கடை அமைத்து அரசின் வருமானத்தை பெருக்க நேரம் இருக்கிறது இந்த திமுக அரசிற்கு. ஆனால் ஒரு தலைமுறை மாற்றத்தை, தலைமுறை முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிற அரசு பள்ளிகளை மூடுவதை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த அரசுக்கு நேரமில்லை. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன என்று நாம் பார்க்கிற போது, பாரம்பரிய அரசியல் அனுபவம் உள்ள குடும்பத்திலே இருந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தன் ஆயுள்கால நண்பர் துணை முதலமைச்சர் அவர்களின் ரசிகர் மன்ற தலைவராகவும், முதலமைச்சருக்கு ராஜ குடும்பத்தினுடைய புகழ்பாடுகின்ற முதன்மை கவிஞராகவும் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சேவை செய்திடவே அமைச்சருக்கு நேரம் போதவில்லை. அதுவும் திருச்சியிலே மாண்புமிகு அமைச்சர் நேருவோடு அவர் நேருக்கு நேர் நின்று களம் காண்பவும் அவருக்கு நேரம் போதவில்லை. இந்த நிலையிலே அரசு பள்ளிகளில் முகவரி இழந்து மூடு விழா கண்டு இன்றைக்கு மாணவ செல்வங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாயிருக்கிறது. தனியார் பள்ளியிலே இடஒதுக்கீடு சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கு உதவித்தொகையாக மத்திய அரசு வழங்கிய கல்வி நிதியை கூட இந்த திமுக அரசு இன்னும் விடுவிக்கவில்லை. இதனால் மாணவர் சேர்க்கை கேள்விக்குறியாயிருக்கிறது. கால் வைக்கும் இடமெல்லாம் கன்னிவெடி. அயோத்தி போவது ஸ்டாலினா துர்காவா? உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கடந்த ஆண்டு ஜனவரி 22 ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பிரதமர், மாநில முதல்வர்களுக்கு விழாவில் பங்கேற்க அழைப்பிதழ் அனுப்பப்பட்டது. பிரதமர் மோடி உட்பட பல பாரதிய ஜனதா ஆளும் மாநில முதல்வர்கள் பங்கேற்றனர். 150 அடி உயரமான துவாஜஸ்தம்பம் நிறுவப்பட உள்ளது. நவம்பர் 25 இது ஒரு பெரும் விழாவாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த மாபெரும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். மற்ற முதல்வர்களும் இந்த விழாவில் பங்கேற்க வேண்டும் என உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் விருப்பம் தெரிவித்துள்ளார். அனைத்து மாநில கவர்னர்கள், முதல்வர்கள் ஆகியோருக்கு அழைப்பிதழ் அனுப்பப்பட உள்ளது. தமிழக முதல்வருக்கும் அழைப்பிதழ் உண்டு. ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்ட போதும் தமிழக முதல்வருக்கு அழைப்பிதழ் அனுப்பப்பட்டது. ஆனால் அவர் பங்கேற்கவில்லை. தமிழக சட்டசபை தேர்தல் இன்னும் 5 மாதங்களில் நடைபெறவுள்ள நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அயோத்தி செல்வாரா என்கிற சந்தேகம் எழுந்துள்ளது. ஏற்கனவே இந்து மத விரோதி கட்சி திமுக என பாரதிய ஜனதாவினர் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சிறுபான்மையினர் அதிக அளவில் ஓட்டளிப்பர் என சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அயோத்தி சென்றால் சிறுபான்மையினர் ஓட்டுகள் திமுகவிற்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்கிற அச்சத்தில் ஸ்டாலின் அயோத்தி வரமாட்டார் என்கின்றனர் டெல்லி பாரதிய ஜனதாவினர். இந்த இக்கட்டான சூழலில் நாங்கள் இந்து விரோத கட்சி இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டிய நிலைக்கு திமுக தள்ளப்பட்டுள்ளது. இதனால் தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுக்க உள்ள கோயில்களுக்கு சென்று வரும் தன் மனைவி துர்காவை ஸ்டாலின் அயோத்திக்கு அனுப்பலாம் என்கின்றனர் அரசியல் வியூக நிபுணர்கள்.